இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டிருக்க வேண்டிய இல்லை தமிழ்நாட்டில் கொஞ்சமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஊழலை தட்டி கேட்ட ஒரு பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சத்தீஸ்கரில். என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. முகேஷ் சந்திரகர் அப்படின்ற இந்த பத்திரிகையாளர் சத்தீஸ்கர் மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் வந்து ஃப்ரீலான்சிங்காக பார்ட் டைம் ஜேர்னலிஸ்டாக வந்து சில பத்திரிகைகளில் என்டிடிவி போன்ற பத்திரிகைகள் எல்லாத்தையுமே வந்து டிவியில் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுபோக இவர் பஸ்தார் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு. அது நியர்லி ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஸ்தார் ஜங்ஷன் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் இல்லை ஒரு ஜேர்னலிஸ்டாக அவர் மெயின் இதாக எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்தார் பகுதியில் நடக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவார். அரசு நலத்திட்டங்களில் நடக்கக்கூடிய ஊழல்களையும் அங்கே நடக்கக்கூடிய மக்களுடைய நலத்திட்டங்கள் ஏற்படக்கூடிய சுணக்கங்களை பற்றியும் மாவோயிஸ்டுகளால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் மாவோயிஸ்டுகளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர் தான் இந்த முகேஷ் சந்திரகர் அப்படிங்கிற பத்திரிகையாளர். இவர் கடந்த 2024 போன வருஷம் டிசம்பர் 25ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோ வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து வெளியிடுறாரு. அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்தார் பகுதிகளில் ஒரு ரோடு போடப்பட்டிருக்கு. அந்த ரோடு உண்மையாகவே இப்போ அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன். அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு தாரை போட்டு அப்படி ஊற்றுனா கூட அதை அப்படி எடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படியே கையோட பேத்துட்டு வருது. அங்கே ஓட்டை ஒரு 35 இடத்துல வந்து ஓட்டைகள் இருக்குது. ஆனால் இந்த ரோடு போடுறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுத்தது மட்டும் பார்த்தீங்கன்னா 120 கோடியாம். 120 கோடிக்கு போடப்பட்ட ஒரு சாலை இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முறைகேட்டை வந்து அவர் எடுத்து அந்த சேனல்ல வந்து பேசுறாரு. அப்ப இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுடைய பார்வைக்கு வந்து செல்லுது. உடனடியாக இவங்க வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அப்போ இந்த முறைகேட்டை அவர் வெளிப்படுத்திட்டார் இல்லையா. இந்த கான்ட்ராக்டை எடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதே பகுதியை சார்ந்த சுரேஷ் சந்திரகர் அப்படிங்கிறவர் தான் அந்த கான்ட்ராக்டர் எடுத்திருக்காரு. அவரோட சேர்ந்து அவருடைய தம்பிகள் ரித்தேஷ், தினேஷ், மகேந்திரா இப்படி ஒரு 3-4 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பியா. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கான்ட்ராக்டை எடுத்து வேலை பார்க்குறாங்க. 120 கோடி வந்து இந்த கான்ட்ராக்ட் மூலமாக வந்து முறைகேடு வந்து பண்ணியிருக்காங்க. 120 கோடிக்கு போட்ட அந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் வந்து வீணாகுது, இதெல்லாம் யாரு கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்காக இருக்கும். அவ்வளவு பெரிய முறைகேட்டை வந்து அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு. அப்போ இந்த சுரேஷ் சந்திரகர் மேல அரசு வந்து விசாரணை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இதுல கோபமான இந்த சுரேஷ் சந்திரகர் எப்படியாவது இவரை ஏதாச்சும் பண்ணிடணும், முகேஷை வந்து ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு இவங்க அண்ணன் தம்பிகள் எல்லாத்துமே வந்து சேர்ந்து திட்டம் போடுறாங்க. அப்போ ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் இல்லையா, அன்னைக்கு வந்து சுரேஷனுடைய அண்ணன் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி முகேஷ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு, வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அவரும் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து போறாரு. அங்க அவர் ஒரு பண்ணை வீடு மாதிரி வேற ஒரு வீடு வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து அவர் போறாரு. போனவரை ஒரு 2 நாள் ஆயும் காணோம். என்ன ஃபோன் பண்ணால் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. உடனே முகேஷுடைய அண்ணன் வந்து யுகேஷ் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸும் வந்து தேடியெல்லாம் பார்க்குறாங்க, அவளை காணும். ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுரேஷனுடைய அந்த வீடு அந்த பண்ணை வீடு இருக்குல்ல, அங்கே வந்து அந்த செப்டிக் டேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முகேஷ் வந்து பிணமாக கண்டெடுக்கப்படுறாரு. அவ்வளவு மோசமாக வந்து அவரை வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. ஒரு இரும்பு ராடு எடுத்து பல இடங்கள்ல அடிச்சிருக்காங்களாமா. ஒரு 10-15 இடங்கள்ல மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அடிச்சே வந்து அவரை இரும்பால அடிச்சே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. சரி, கொலை பண்ணவங்க அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை எடுத்து அந்த செப்டிக் டேங்குக்குள்ள போட்டுட்டு அந்த செப்டிக் டேங்கவே ஒரு சிமெண்ட் வச்சு பூசி மொழிகிட்டாங்க. அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அந்த புது கட்டிடம் ஒரு சிமெண்ட் போட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த இடம் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே இருக்குங்க. இவ்வளவு கொடுமையான மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மக்களுடைய வரி பணத்துல நீங்க முறைகேடு பண்ணிருக்கீங்க, அரசுடைய திட்டத்தை வாங்கி நீங்க ஒப்பந்தத்துல முறைகேடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை வெளிக்கொண்டு வந்து பேசினதற்காக அவரை படுகொலை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க இந்த கான்ட்ராக்டர் அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து அவங்க 4 பேரையும் இப்ப வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து
அதுக்கப்புறம் தெரியல, கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. முகேஷனுடைய இந்த படுகொலை அப்படிங்கிறது சத்தீஸ்கர்ல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடங்களையும் ஒவ்வொரு தாலுக்கால் இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வருஷத்துக்கு ஒரு 4 பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு பல ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. அப்ப அந்த பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற வந்து கேள்வி இருக்கு. இதுக்கும் 2023 பாத்தீங்க அப்படி சொன்னா தி சத்தீஸ்கர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மீடியா பர்சன்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ஆக்ட் வச்சிருக்கிற ஒரு மாநிலத்திலேயே பத்திரிகையாளர்கள், அதுவும் 120 கோடி ஊழலை அம்பலப்படுத்தின ஒரு பத்திரிகையாளரை அவ்வளவு ஈஸியாக வந்து ஒரு கொலை செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா, இன்னும் உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரும் அவங்க பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க இப்ப அவரை கொலை பண்ணிட்டாங்க, நாங்க ஏன் இந்த விஷயத்த வெளியே சொல்லணும் அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் இருந்துட்டா உண்மையாக நடைபெறுகிற ஊழலாகட்டும், பல விஷயங்கள் எப்படி வெளிவரும், இந்த பத்திரிகையாளர்களுக்கான மதிப்பு, பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகிரும். இது ஏதோ ஒரு சத்தீஸ்கர் மாநிலத்துல ஒரு பகுதியில மட்டும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. அது நாளைக்கு எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு வேண்டுமானாலும் பத்திரிகையாளர்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். உண்மையாகவே முகேஷ் சந்திரகர் மாதிரியான பத்திரிகையாளர்கள், இந்த சமூகத்திற்கு வேலை செய்கிற பத்திரிகையாளர்கள் காக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி மக்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் காக்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு நமக்காக நின்று செய்திகளை சொல்லுகிற பல பேர் இல்லாம போயிடுவாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். சத்தீஸ்கர் துணை முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ், இவர் வந்து அந்த சுரேஷ் சந்திரகர் இருக்கார் இல்லையா, அந்த கான்ட்ராக்டர், அவர் வந்து காங்கிரஸ்ல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி பிஜேபியில தான் இருந்தாரு, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருந்தாரு ஆனா இப்போ பிஜேபியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி மாறி அவங்க அரசியல் சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாக இந்த மாதிரியான தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான், மிகப்பெரிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதான். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் ஊழலுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை காத்து நிற்கும். அப்பதான் நாளைக்கு இன்னும் 10 பேர் வருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க தட்டி கேட்டா எங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு வேணும் இல்லையா. அதுவும் பத்திரிகையாளர்களுக்கு. இந்த பத்திரிகையாளர்களையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கிறாங்க இல்லையா, கிராமம் உள்ளூருக்குள்ள இருக்கிற இந்த செய்தியாளர்கள் எல்லாமே பல விஷயங்கள் வெளியே நடக்கும். அப்ப அது வெளிக்கொணர வேண்டிய தேவை வந்து அவசியம் இருக்கு. அப்ப அதுக்கு பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அதனால பத்திரிகையாளர்களை காக்க வேண்டியது அரசினுடைய கடமை. இது சத்தீஸ்கர் மாவட்டத்தில் மட்டும் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போக முடியாம இது எல்லா இடங்களுக்குமானது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஊழலுக்கு எதிராக நின்ற பல பத்திரிகையாளர்கள் இந்தியாவில் இறந்து போயிருக்கிற சம்பவத்துல முகேஷ் சந்திரகரும் இணைகிறாரு. இது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் இனியாவது நடக்காமல் காக்கணும், தடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு. இது மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் மத்தியிலேயே சட்டம் வந்து இயற்றணும் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி இந்த மாதிரியான கொலைகளை செய்கின்ற இந்த மாதிரி மோசமான ஆட்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கு. பார்க்கலாம் இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம்.